ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான பிரெட் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம கடையில் வாங்கின சாஸ் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சூப்பராக செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை சேர்த்து லைட்டாக டோஸ்ட் ஆகட்டும். மிதமான சூடில் வச்சுருந்தா போதும். இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் ஆனதும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ பிரெட் சில்லி பண்ணுறதுக்கு இதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு, சீரகம், கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்ந்து இது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மீதி பொருட்கள் சேர்க்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயம், அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறாகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறானதும் இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம மிளகாயெலாம் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் குறைவாக போதும்னா மிளகாய்த்தூள் வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி தக்காளி சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இப்போவே சேர்த்துட்டு இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்ததும் இதில் வந்து குடைமிளகாய் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு குடைமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. ப்ரெட்டோட எல்லா சைட்லேயும் நல்லா கோட் ஆகணும். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். இது கடைசியாக இதுக்கு நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுட சுட ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய பிரெட் சில்லி சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா வந்து ஸ்நாக்காக கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.